காலையில் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தோம்ல. மறுபடியும் அதையே பார்ப்போம், எடுப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23. எடுத்தவங்க வாசிங்க. ம் ம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. காலையில் வந்தவங்க சிலர் இப்போ இல்லை. 2 பேர் புதுசாக வந்துக்கிறீங்க. காலையில் வராமல் இப்போ வந்துக்கிறீங்களா? அது சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம். வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம். பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, கண்ணானது கையை பார்த்து எனக்கு வேண்டுவதில்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கண்ணும் தேவை, கையும் தேவை, காலும் தேவை, காதும் தேவை, வாயும் தேவை, எல்லாமே உடம்புல உறுப்புகள் எல்லாமே தேவை. இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு சொல்லிச்சுன்னா அது தேவைப்படுற நேரத்தில் தான் அதோடைய அருமை தெரியும், இல்லையா? இப்போ உங்கள் கையில் கட்டை விரல்லையோ, கால் கட்டை விரல்லையோ, இல்லை கையிலையோ, கை கட்டை விரல்லையோ அடிபட்டுச்சுன்னா ஏதோ ஒரு காயம் இருக்குதுன்னா, புண்ணாயிடுச்சுன்னா, அது சில சமயங்கள் என்ன ஆகிடும்னா திரும்ப திரும்ப அதில் ஏதோ ஒரு யாருனா தொட்டாலோ, நம்ம போய் எதனா இச்சிக்கினாலோ, ஏதோ ஒரு நம்ம தெரியாமல் எதனா பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும்னா வலிக்கும் போது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப மறுபடியும் அதே இடத்துல படுது. சொல்லுவேன் இல்லைங்களா? மறுபடியும் அதே இடத்துல படுது, படவானான்னு பார்த்தா அதே இடத்துல படுது அப்படின்னு. அது வலி இல்லாத போது, காயம் இல்லாத போது உங்களுக்கு பட்டு இருக்கும், ஆனால் அப்போ தெரியாது. ஆனால் அது காயமாக இருக்கும் போது தான் தெரியும் திரும்ப திரும்ப படுது அப்படின்னு. இத்தனை பேர் அந்தமாதிரி அவஸ்தைப்பட்டது. அடிப்படாத இருக்கும்போது பட மாட்டுது, இப்போ மட்டும் அடிக்கடிக்கு படுது. காயம் இருக்கும்போது மட்டும் படுது அப்படின்னு. காயம் இல்லாத போது பட்டு நின்றது, அடிப்பட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல திரும்ப திரும்ப படுதை என்ன பண்ணுது, காட்டுது. என்ன காட்டுதுன்னா, நான் ஒருத்தன் இருக்கிறேன், நீ மறந்துட்ட அப்படின்றத காட்டுது. நான் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்றத காட்டுது. அதுபோல் நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா நகம், அதுக்கு ஒரு நிறைய நோக்கம் இருக்குது. கடவுள் அதை ஒரு பர்பஸாக கொடுத்துருக்கிறார். அது வேலையை பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதே போல் காதில் குருமின்னுவாங்கள்ல, என்னது அது? குருமியாக என்ன சொல்லுவாங்க? அழுக்குன்னு வைங்க. ஆனால் அது அழுக்கு கிடையாது, தெரியுமா? அது அழுக்கு கிடையாது. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னலில் பட்ஸ் வைப்பாங்கள்ல, அதை வாங்கி நல்லா போட்டு சுரண்டி சட்டியிலேருந்து வயசு எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. பார்த்தா காது என்ன ஆகிருக்கும், காஞ்சி போய் ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். அதுக்கு இல்லை, அது போடவே கூடாது. இஎன்டி டாக்டருங்களே சொல்கிறாங்க அந்தமாரி என்ன பண்ணக்கூடாது,
அதில் இருக்கிற அந்த பசை மாதிரி இருக்கிற மெழுகு மாதிரி இருக்கிறது என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது எதுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறாருன்னா, அது தன்னால் வளரும் உள்ள. எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அது சுரக்கும். ஜவ்வு வந்து ரொம்ப சாஃப்டான ஜவ்வு, காது ஜவ்வு இதில் அது ரொம்ப சாஃப்டான ஜவ்வு. அந்த ஜவ்வை பாதுகாத்துக்கிறதுக்கு அது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது, எடுத்து வெளியே போட்டு அப்படி இல்லை. அதுவும் ஒரு நோக்கத்துக்காக கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது. இது தெரியாமல் நான் எத்தனை தடவை சொரண்டி எடுத்துட்டேனப்பா, வடிவேல் சொல்கிற மாதிரி. இது தெரியாமல் நான் எத்தனையோ தடவை டிக்கெட் வாங்கி போயிட்டு இருந்தேன்னு. வருவான்ல செக்கிங் வருவான்ல, அது மாதிரி இப்போ தான் செக் பண்ணுறாங்க. தெரியுமா அது? இதுமாரி இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு? அது நல்லது, சொரண்டி எடுக்கக்கூடாது, பட்ஸே போடக்கூடாதுன்றாங்க டாக்டர். அதுபோல் நம்ம உடம்புல எல்லா பார்ட்டும் முக்கியம். காலையில் நிறைய பார்ட்டை வந்து காட்டினேன். மனசில் எத்தனை பார்ட் இருக்குது, இருதயத்தில் எத்தனை பார்ட் இருக்குது, சரீரத்தில் எத்தனை பார்ட் இருக்குது, பார்த்தீங்களா? தெரியுதா? எத்தனை தெரியுதுங்களா? வைத்திய சிஸ்டர் வந்ததுலேருந்து இது என்னான்னு பார்த்துன்னுக்கிறீங்கல்ல. அவங்க காலையில் வரல, நீங்கள் கூட. இது வந்து இந்த வட்டம் இருக்குதுல்ல, இதில் மூணாக பிரிச்சுக்கிறேன். இந்த வட்டத்தை, ஒரு வட்டத்தை மூணாக பிரிச்சுக்கிறேன். அதான் இது சின்னதாக இருக்கும் போது உரிச்சுது, அது பெருசாக இருக்கும் போது உரிச்சுது. எல்லாம் ஒரே போய் தான். ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம நல்லா நெஞ்சிலையும் தலையிலையும் கையை வச்சு சொல்லுங்கள், நான் ஆவி, ஆத்மா, சரீரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். 3 பகுதிகளாக இருக்கிறீங்க. வேதா, சமந்தா, ஆபிரகாம், கவனிக்கிறீங்களா? உங்களுக்கும் சேர்த்து தான் எடுக்கிறேன் கிளாஸ், கவனிக்கணும். புரியுதா? எத்தனை பகுதிகளாக இருக்கிறீங்க? வெரி குட். 3 பகுதிகளாக இருக்கிறோம். 3 பகுதியும் முக்கியமான பகுதி. அந்த 3 பகுதியில் ஒரு பகுதியிலும் 3 பகுதி இருக்குது. தொகுதி இருக்குதுல்ல கட்சிக்காரனுங்களுக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு பகுதி இருக்குது. கவனிங்க. இப்போ இந்த சரீரத்தில் 3 பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதிகள் இருக்குது. அது என்னென்ன? எலும்பு, ரத்தம், சதை. டோரா பூஜி மாதிரி. காடு, மலை, ஏரி அப்படின்ற மாதிரி எலும்பு, ரத்தம், சதை அப்படி இருக்குது. இது என்னது? சரீரம். இந்த சரீரம் போட்டுக்கிறான்ல, இங்கே எழுதுனா குறுக்க எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் தெளிவாக போட்டுக்கிறேன். மனது, ஆத்துமா. இந்த ஆத்துமாவில் 3 பகுதிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 பகுதிக்கு என்னென்ன பகுதி சொல்லுங்க? டோரா பூஜி மாதிரி அறிவு, உணர்வு, சித்தம், கொள்ளந்திரன். இதில் 3 பகுதிகள் வரைஞ்சிங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க சர்ச்சில்னா? கோழி முட்டை போட்டு சொல்லி கொடுத்தாங்க ஏதோ ஒன்று. சின்ன டைரியா இருக்கு, ஒரு பேப்பர் அதுக்குன்னு வரைஞ்சிடுங்க ஃபுல்லாக. ஆத்மாவில் 3 பகுதிகள்: அறிவு, உணர்வு, சித்தம், கொள்ளும் திறன். பாட்டி கூட வந்து கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க பத்தியா? இந்த வயசுல தேவையா? பார்த்தீங்களா? அவங்களே வந்து உக்காந்துக்கிறாங்க. அப்போது ஆத்மாவில் 3 பகுதி, சரீரத்தில் 3 பகுதி இருக்கிற மாதிரி ஆவியில் 3 பகுதி இருக்குது. நடுவில் இருக்குதுல்ல, அது ஆவி. தோருக்கு பாருங்க. உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும், அது உறவு கொள்ளும் சக்தி, திறன், அது உள்ள இருக்குது. சரீரத்தில் 3 பகுதி: எலும்பு, ரத்தம், சதை. ஆத்மாவில் 3 பகுதி: உணர்வு, அறிவு, சித்தங்கொள்ளும் திறன். ஆவியில் 3 பகுதி: அது என்ன? உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் சக்தி. 3 பகுதிகளாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வெளியேந்து உள்ளே போகலாம். எப்படி நீங்கள் வெளியேந்து உள்ளே வந்தீங்களோ,
வெளியேந்து உள்ளே போனால் தான் நம்மளுக்கு விளங்கும். இப்போ சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு புரியுது இல்லையா? சரீரத்தில் என்ன ஆகுது? சதை இருக்குது, தொட்டு முத்தம் குத்துது. சதை இருக்குது, மண்டை ஓடுக்குது, உள்ளோ எலும்பு அது இருக்குது, கொஞ்சம் கீறி விட்டா ரத்தம் வருது. இது நல்லா தெளிவாக வெளியே வெளியே இருக்கிறதுனால புரியுது. பார்க்குற நிலைமையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெளிவாக புரியுது. ஆத்மா புரியுதோ? திடீர்னு நான் நயிர் மாரி பேசுவேன். நோக்கு ஆத்மா புரியுதோ? நோக்கு ஆத்மா புரியலை. ஆவி புரியுதோ? ஆவி பறக்கிறது தெரியுது, ஆனால் அது புரியலை. இப்போ ஆத்மாவில் மூணு பகுதிகள் இருக்குது: அறிவு, உணர்வு, சித்தம் கொள்ளும் திறன். இப்போ இதில் வந்து ஒரு பகுதி இல்லைன்னா, எலும்பு இல்லைன்னா, இல்லை சதை இல்லைன்னா, இல்லை ரத்தம் இல்லைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? காலையில் வந்தவங்க திரும்பி கேட்டால் நல்லது தான். சரியாக கவனிக்கலைன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் ஆழமாக இருக்கும். விட போகிறது இல்லை. இது திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து இருதயத்துக்கு வரேன். இருதயத்தை எப்படி மாற்றினா வாழ்க்கை மாறும்? இதான் உங்கள் உள்ளே இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். வாழ்க்கை ஏன் இப்படி கிடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னால் சில காரியங்களை ஏன் பண்ண முடியல, எப்படி பண்ணலாம், என்னால் என்னெல்லாம் முடியும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஈஸியாகிடும். உட்காந்து கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. புரியுதுங்களா? காயில் பச்சையாக இருந்தது, இப்போ ஒயிட் ஆகுதுன்னாதீங்க. 2 பக்கம் இருக்குது. வாங்க, அந்த நல்லதாக வாங்கிட்டோம் நம்ம போர்டை. நல்லதாக வாங்கினதுனால நம்மளுக்கு காயில் சாக் பீஸ் எடுத்து எழுதுனா இடம் பத்தலை. இப்போ பார்த்தா இதை வச்சு எழுதுனா இடம் நிறைய இருக்குது. ஓகே, இப்போது எலும்பை ஏற்றுட்டா, நம்ம உடம்புல இருக்கிற எலும்பை ஏற்றுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெட்ஷீட்டு மாரி ஆகிடும். என்ன ஆகிடும்? பெட்ஷீட்டு மாரி ஆகிடும். ஒருத்தன் சாவை வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா கட் பண்ணி சூட்கேஸில் எடுத்துன்னு போகிறான். யாருன்னா கொலை பண்ணிட்டு கட் பண்ணி சூட்கேஸ் எடுத்துன்னு போகிறான். இப்போ நம்ம முழுசாக நம்மள என்ன பண்ண முடியல, மச்சி உள்ளே வைக்க முடியல. அது எலும்பு என்ன பண்ணுது? டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. எலும்பு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிற்கிறோம், உட்காரோம், எல்லாத்தையும் எடுக்கிறோம், பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த எலும்பு மட்டும் இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது. நம்மளை ஈஸியாக பூஞ்சி போட்டுருவாங்க. எலும்பு ரொம்ப முக்கியம். எலும்பு இல்லைன்னா என்ன ஆகிடுது? ஒரு மாதிரி பெட்ஷீட்டு மாரி ஆகிடுறோம், மூட்டை மாரி ஆகிடுறோம். என்ன மூட்டை மாரி உக்காந்துக்கிறேன்னா எலும்பு வேலை செய்யலை. அங்கேயும் இங்கேயும் என்ன ஆகிடுது? வலிக்குது இல்லையா? ஒரே இடத்துல உக்காந்துக்கிற எலும்பு வேலை செய்யலை அப்படின்றாங்கல்ல. எலும்பு ஒரு மாதிரி வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது அப்படின்னு. அப்போது எலும்பு எடுத்துட்டா மூட்டை மாரி ஆகிடும்ல. சரி, எலும்பு இருந்து ரத்தம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? உயிர் அதில் தான் இருக்குது. ரத்தம் இல்லைன்னா மயக்கச்சி உயிர்ந்துடும். கொஞ்சம் ரத்தம் போயிடுச்சுன்னா கேராகுது. என்ன ஆகுது? ரத்தம் ஸ்பீடாக ஓடினா ஹை பிபி, ஸ்லோவாக ஓடினா என்ன பிபி? லோ பிபி. வெரி ஹாப்பி. இப்போ ரத்தம் வந்து இல்லைன்னா அவ்வளோதான், மனுஷன் உயிர் இல்லை இல்லையா? அதேமாதிரி சதை இல்லைன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்கும். எலும்பு கூடாவே தான் இருக்கும், சதை மட்டும் இல்லைன்னா. அப்படியே வச்சு உங்களை கத்தி எடுத்து ஒரு சுரண்டுனா எப்படி இருக்கும்? பசங்கள்லாம் அந்த முதுகு பின்னாடி பனியன்லாம் போட்டுக்கிறாங்க மண்டவோடு. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுல்ல, அங்கே ஒரு ஃபோட்டோவோட இருக்கும். இதில் கையை வச்சா இந்தமாரி ஆகிடுவேன். ஒரு மூஞ்சை பார்த்தா ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்குது மண்டவோடுமே. இதில் கையை வச்சா இந்தமாரி ஆகிடுவேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வெளியே இருக்கிற காரியத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு புரியுது இல்லை? இப்போ லைட்டாக உள்ளே போகும். சொல்லுங்கள், லைட்டாக உள்ளே போகும். அறிவு, அந்த ஆத்மா பகுதி, இந்த ஆத்மாவோட மனது, அதை தான் மனதுன்னு சொல்லுது. எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
உணர்வு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். உணர்ச்சி உணர்வு என்ன ஆயிருக்கு? பாதிக்கப்பட்டு மனசே சரியில்லை. ஆள் நல்லா இருக்கிறாங்க, ஆள் மேலே, ஆனால் மனசு என்ன ஆயிடுச்சு? சரியில்லைன்றாங்க. அதில் இன்னொன்று இருக்குது, சித்தம் கொள்ளும் திறன். சித்தம் கொள்ளும் திறன் என்னது? நம்ம ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணலாம். எனக்கு இது பிடிக்கும், இந்த நாடகம் எனக்கு பிடிக்குது. இப்போ என்னென்ன நாடகம் வந்ததுன்னு தெரில, படம் பேர்லாம் எடுத்து வேற போட்டு வச்சுக்கணும். என்ன நாடகம் இப்போ ஃபேமஸ்? சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் தான் அடிக்கடிக்கு வராமல் இருக்கிறீங்க, சொல்லுங்கள். என்ன நாடகங்க ஃபேமஸ் சொல்லுங்களேன் நீங்களும். என்ன தைரியம் தெரியுமா உங்களுக்கு? என்ன நாடகம் ஃபேமஸ்? சரி விடுவோம். இப்போ காலையில் சொல்லாததை இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை மறுபடியும் சொல்லுவேன். ஒன்று பிடிக்குது, ஒன்று பிடிக்கல. எனக்கு ரஜினியை பிடிக்கும், கமலை பிடிக்காது. கமலை பிடிக்கும், ரஜினியை பிடிக்காது. விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்காது. புருஷனை பிடிக்கும், மாமியாரை பிடிக்காது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, அதை இந்த சித்தம் கொள்ளும் திறன் இருக்குதுல்ல, அதில் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதை எதை வச்சுன்னா, அறிவை வச்சு. அறிவு என்ன, அவங்கள குறித்து தகவலை நம்ம என்ன பண்ணுறோம்? சேமித்து வைக்கிறோம் இந்த மண்டியில். ஒன்றுக்கு அறிவே இருக்க மாட்டேது, மரம் மண்டி ஆகுது. நான் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொடுத்தாலும் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்டு இந்த அறிவு. இப்போ இந்த 3 பகுதிகளும் ரொம்ப முக்கியம். இந்த உணர்வே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அறிவு இருந்து சித்தக்கொள்ள திறன் இருந்து இந்த உணர்வு இல்லைன்னா, உணர்வே இல்லைன்னா வேஸ்ட். கொஞ்சம் கூட என்ன மறுத்து போய்க்குது மனசு, சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டேன். மண்டையாது என்ன மண்டை அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது இந்த உணர்வு முக்கியம். ஒருத்தங்க இந்த உணர்வு இருக்கும், சித்தம் கொள்ளும் திறன். அறிவு இருக்காது. அறிவு இருந்தால் தான் உணர்வு வரும். இந்த அறிவை வச்சு தான் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போது இதெல்லாம் புரியுதுல்ல, மனது புரியுதுங்களா? நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்தா உள்ள படம் காஞ்சி என்னென்னத்தையே காட்டி நிற்கிறீங்களே நீங்கள். என்ன தான் பாஸ்டர் நீங்கள், என்ன பாஸ்டர் நீங்கள்? ஹலோ, மீன் வாங்க போகிறீங்கல்ல, இந்த செவில் என்ன பண்ணுறீங்க? தூக்கி பார்க்குறீங்க. ஏன்? உள்ள செக்கச்சவேல் இருந்தால் பச்சையாக இருக்கணுமா, செவப்பாக இருக்கணுமா? சூப்பர். அது சூப்பராக சொல்கிறாங்க பாரு, கண்ணை தூக்கி. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கணுமா? சூப்பாக இருந்தால் தான் என்னது அது நல்லா இருக்குது. எல்லாத்தையும் போடுற வாரின்னு போகிறேன் நான் அப்படின்னா வாரின்னு போகிறீங்க இல்லை, பார்த்து பார்த்து வாங்குறீங்க. அதேமாரி தக்காளியை கூட என்ன பண்ணுறீங்க? சுற்றி எங்கன்னா சொத்தையாகுதான்னு பார்க்குறீங்க இல்லையா? அதேமாரி ட்ரெஸ்ஸு வாங்க போகிற இடத்துலலாம் பார்த்து பார்த்து வாங்குறோம். எதனா கிழிஞ்சி இருக்குதா, தையல் விட்டுக்குதா, இல்லை போட்டுன்னு வரும்போது கூட எதனா கிஞ்சி இருக்குதா பார்த்து போட்டுன்னு வரோம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது மட்டும் எனக்கு அப்படியே கொடுவோம். நான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னா கதை இருக்குது, நல்லா இருக்குது கதை, நல்லா இருக்குது உன் நுர நாட்டியம், பீனாபீஸ்க்கு டொயின் கயிறு கவுனி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது மட்டும் எனக்கு அப்படியே விடுனா எல்லாம் பிரித்து மேஞ்சி காட்டுவேன். நல்லா கவனிக்கணும். அப்போ தான் தெளிவாக வைங்க, கிளியராக தெரியும் இதுதான் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில். அப்போ இதை பிரச்சனையை சரி பண்ணோன்னா இதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கவனிக்கலான்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் இந்த இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறேன். ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கினேன், நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்டி போங்க. நான் என்ன பண்ணுறேன்? நான் திரும்ப நான் சொல்லி இதில் இன்னும் ஆழமாக இறங்கி நான் என்ன பண்ணுறேன்? பலப்படுறேன். நான் சரி நிறைய காரியங்களை நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த 3 காரியங்களும் ஆத்மாவில் இருக்குது. செகண்டு நடுவில் இருக்கிற 2வது, புரியுதுங்களா? ஆத்மாவில் இருக்குது. இதுதான் முக்கியம். இது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கான காரணமே இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் புரிய வச்சு
இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல. அங்கே நம்ம என்ன வசனத்தில் பார்த்தோம்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். முழுவதும் சொன்ன என்ன அர்த்தம்? இந்த மூணுமே, சரீரமும் முக்கியம், ஆத்மாவும் முக்கியம், ஆவியும் முக்கியம். அதில் எதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு? எது முதல்ல வருது? சத்தமாக தான் சொல்லணும். ஆவி போதா? சொன்ன ஆவி போயிடுமா? நல்லா சத்தமா. கோபமாகறீங்க போல, கிட்ட வரதுக்கு பயமாகுது. கச்சிட போறீங்க, எதனா தூக்கி அச்சிட போறீங்க. ஆவி ஆத்மா. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள கிடக்குது. அது பிரச்சனை என்ன தெரியுங்களா? உள்ள இருக்குது பாரு, இதுவே உள்ள போட்டு வச்சுக்கிறேன். ஆனால் வரும்போது எது வருது? ஃபர்ஸ்ட்டு ஆவி வருது. ஏன் உள்ள போட்டு வச்சுக்கிறேன்? ஏன்னா அது உள்ள கிடக்குது. ஆனால் இங்கே ஏன் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டாரு? அது முக்கியம்னு சொல்லிக்கிறார். முக்கியன்றதுனால தான் ஃபர்ஸ்ட்ல முதல்லயே ஆவி ஆத்மா சரீரம் சொல்லிக்கிறார். அவர் ரிவர்ஸில் சொல்ல, சரீரம் ஆத்மா ஆவின்னு சொல்ல. எதை சொல்லிடுறாரு? ஆவி ஆத்மா சரீரம். அப்போ இதைத்தான் வேதம் என்னன்றதுன்னா இருதயம்னு சொல்லுது. வரீங்களா கூட? கொசு கடிக்குதா? இல்லை சொல்லிடுறீங்க. கொசு கடிக்குதா? கொசு கடிச்சா சொல்லுங்க. கொசு வத்திய தகுறார், அவர் ஏற்றுவார். இந்த ஆவி தான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு இதுக்குள்ளே இதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இந்த ஆவியில் நல்லா இதெல்லாம் கவனிச்சிங்கல்ல, இதை ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இந்த ஆவியில் என்ன இருக்குன்னா, உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம், அதாவது உறவு கொள்ளும் சக்தி. இந்த ஆவி தான். இப்போ கூடமாக எங்கள் வீட்டாண்ட கொஞ்சம் டீசெண்டான இடத்துல தான் இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரு, அப்புறமா அவங்க எதிர் வீட்டுக்கு போவாங்க. அங்கே ஒரு வீடு இருக்கும். இங்கே வந்து இந்த வீடு கட்டுறாங்க, அதோட தள்ளி இருக்கும். ஹவுஸ் ஓனரு வீட்டிலேருந்து அங்கே போய் கூட்டமாக உட்காந்து பேசுவோம். என் ஒய்ஃப் பேச மாட்டாங்க. அவங்க ஒரு கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டரால் அந்த கேரக்டரோடு சேர்ந்துருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நம்ம அதை வந்து வேறு பாஷையில் சொல்லுவோம். ஊர் என்னென்னவோ சொல்லுவாங்க. அதை என்ன ஊர் நியாயம், அது வேற ஒரு இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது. அதெல்லாம் பேசிக்கின்னு அது அந்தமாரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி. பெருமையான ஆள் கூட இருப்பாங்க. திருட்டு பேமானி கூட தான் சவகாசம் வச்சுப்போம். குடிகாரன் கூட தான் சவகாசம் வச்சுப்பான். கெஞ்சா அடிக்கிற கூட தான் சவகாசம் வச்சுப்பான். விபச்சாரக்காரங்களோட தான் சவகாசம் வச்சுப்பான். கொலைகாரங்க கூட தான் சவகாசம் வச்சுப்பான். இதெல்லாம் ஒரு ஆவி. திருட்டு ஆவின்னு இருக்குது, கொலை ஆவின்னு இருக்குது, பொய் ஆவின்னு இருக்குது. பொய் பேசுகிற ஆளும் கூட தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஐக்கியம் கொள்ளும் சக்தி வந்துச்சா? கண்டுபிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? இல்லை இப்போ ஏன் இவங்க இந்த ஆள் நம்ம கூட சேர மாட்டோம், அவங்க கூட மட்டும் சேர்றாங்கன்னா அது ஐக்கியம் கொள்ளும் சக்தி. இந்த ஆவி உள்ள என்ன பண்ணுது? வேலை செய்யுது. உறவு அங்கே தான் உறவு போகும், தேடி போகும். நீ என் கூட பேசவே மாட்டுற அப்படின்னா கூட அது வந்துடும். அப்போது இந்த ஐக்கியம் கொள்ளும் சக்தி இந்த ஆவியில் தான் உறவு இருக்குது. அது எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்காரு? அவரோட உறவாடும்படி தான் அந்த ஆவியில் அந்த சக்தி இருக்குது, அந்த திறன் இருக்குது, அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆவியில் தேவனோடு ஐக்கியம் கொள்றதுக்கு மனசாட்சி, அந்த இருதயம், ஆவியாகிய இருதயத்தில் தான் மனசாட்சி. இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு துர்மனசாட்சி இருக்குது. மனசாட்சினா அது மனசாட்சியே கிடையாது, மனசாட்சியே இல்லை, சுத்தமாக இல்லை. அது எது தப்பு எது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு அலாரம் மனசாட்சி. அப்போது இந்த மனசாட்சி ரொம்ப முக்கியம். எது தப்பு எது சரி அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடிய சத்தம் போடுற ஒரு இடம் அதுதான் மனசாட்சி. இந்த இருதயத்தில்
ஆவியில இதை செய், இதை செய்யாத. அதே போல இந்த ஐக்கியம் கொள்ளும் சக்தி இருக்குது பத்தியா. இந்த ஆளு கூட உறவு வை, இந்த ஆளு கூட உறவு வைக்காது, இந்த ஆளு கூட பேசு, இந்த ஆள் கூட பேசாது அப்படின்னு இந்த மனசாட்சி தான் நம்மளுக்கு சத்தத்தை நம்மளை அறியாமே கொடுக்கும். இது நன்மை, இது தீமை, இது மோசம், இது நம்மளுக்கு நல்லா இருக்காது, வாழ்க்கையை நாசமாக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த மனசாட்சி, இந்த ஆவியிலேருந்து தான் வருது. ஓகேவா? ஓகே. உள் உணர்வு தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்குள்ள அந்த உள் உணர்வு அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஆவியில் எப்படி எலும்பு, ரத்தம், சதை தான் முக்கியமோ, எப்படி அறிவு, உணர்வு, சித்தம் கொள்ளும் ஆற்றல் ரொம்ப முக்கியமோ, அதே போல் இந்த உள் உணர்வில் இந்த 3 பகுதியில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் தான் தேவன் நம்மளை நடத்துகிறாரு, உணர்த்துறாரு, நம்மள்கிட்ட பேசுகிறாரு, நம்மளோட இடைபடுறாரு, நம்மளை சந்திக்கிற இடமா இதுதான். அந்த உள் உணர்வில் தான் நம்மளை இயக்குறார் தேவன். அந்த உள் உணர்வு மூலயமா உள்ள வார்த்தையை கொடுத்து, வெளியே இருந்து சத்தத்தை கொடுத்து, வெளியே இருக்கிற வார்த்தைகளை கொடுத்து, எழுதுகிற வார்த்தைகள் நீங்கள் சாட்சி சொன்னீங்கள, எழுதும் போது அந்த உள் உணர்வில் தான் பேசுகிறார். இப்போ எனக்கு நல்லா இருந்தது, எனக்கே பேசுன மாதிரி இருந்தது. எனக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு அப்படின்னு எங்கேருந்து சொல்கிறீங்கன்னா, எங்கேருந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட், அந்த உறுதி கிடைக்குது, அந்த நம்பிக்கை கிடைக்குதுன்னா அந்த ஆவியில் அந்த உள் உணர்வுலேருந்து தான் கிடைக்குது. உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருப்பாரு, அந்த வார்த்தை அந்த உள் உணர்வுலேருந்து தான் உங்களுக்கு பேசுவார். அந்த உள் உணர்வு பேசும். சுனாமி வந்ததில்ல, சுனாமி மிருகங்கள்லாம் ஓடியாருது வரத்துக்கு முன்னாடியே. அது எங்கேயோ வருது, பல கிலோமீட்டர் பின்னாடி வருது. பறவைங்க ஓடியாருது, மிருகங்கள், நாய் கூட அந்த கரையில் இருந்தால் அந்த உள் உணர்வு என்ன பண்ணுதுன்னா ஆண்டவர் அதுக்கும் வச்சுக்கிறாரு. அது ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அந்த உள் உணர்வை வச்சுக்கிறாரு. அது என்ன பண்ணுதுன்னா ஓடியாருது. மனுஷன் மட்டும் போய் நின்று பார்க்குறான், என்ன வருது ஏது வருது. இந்த வால் போனோம், அதாவது அந்த எரிமலை, அதெல்லாம் வருத்துக்கு முன்னாடி மிருகங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணுதோ அந்த உள் உணர்வு சொல்ல போயிடுது. ஆண்டவர் அதை உள்ளே வச்சுக்கிறாரு. மனுஷனுக்கு அந்த உள் உணர்வெல்லாம் கெட்டு போனதுனால ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட்டு, இது சில விபத்துக்களை தவிர்க்கிறது. மார்க்கமாக சிரிக்கிற நீ பார்த்துக்க. இங்கே போவாத, இந்த இடத்த விட்டு போ, இங்கே நிற்காத, இந்த ஆள் கூட சவகாசம் வச்சுக்காத அப்படின்னு உள் உணர்வு சொல்லும். ஒருத்தவங்க அந்த உள் உணர்வே இருக்காது. கிளை விழும் பாருங்க, மரம் கிளை தொதால்னு விழும். ஒருத்தவங்க அந்த ஆண்டவரோட இருக்கிறவங்க நேர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்க அப்படி உட்காந்து தலை என்ன ஆச்சுன்னா மண்டை கிஞ்சிச்சு, என்ன கிளவு இருந்துச்சு. ஏன்னா உள் உணர்வு கேட்கல. உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒருத்தவங்களுக்கு நாயினா கடிக்கும் அப்படின்னு நல்லா தெரியுதுல்ல, அது மேல் உணர்வு. இந்த உணர்வு ஆத்மாகிற உணர்வு. ஆனால் அற்புத விதமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த உணர்வு தேவை. உள் உணர்வு சொல்லுங்க. உள் உணர்வு ஒரு மாதிரி சொல்றீங்க பத்தியா. அப்புறமா எதனா ஓயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. நல்லா சொல்லுங்கம்மா. உள் உறவா? உள் உணர்வு. வாயில் வார்த்தை வராது, பாட்டு தான் பாட மாட்டேன். ஏதாவது சொல்லம்மா, வாயத்தை பக்கத்தில் தானே உட்காந்துக்கிறேன். எனக்கு தான் ஆடியன்ஸ் கம்மியாக இருக்குது. எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பால் பொறுக்கி போட்டுனுக்கிறாங்களா எல்லாமே வராதவங்க.
உள் உணர்வு வேலை செய்யணும். இதெல்லாம் வேலை செய்யணும்னா ஆண்டவரோடு நடக்கும் போது தான். ஆமென். தெரியும் பாருங்க. எனக்கு சில நிறைய ஆபத்துக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு தெரில, ஒரு சண்டை ஒன்று போட்டோம் எங்கள் மாமியார் வீட்டில். 3 பேர் நான் அடித்தேன். 3 பேர் சேர்ந்து என்ன அடிக்கிறானுங்க. ஒரு அரசங்களை எடுத்து ஒருத்தனை அடிக்கிறேன். அதே அரசங்களுக்கு கீழே விழுந்துச்சு. அந்த செங்கலை தூக்கி தலையில தான் மண்டை கிஞ்சிச்சு. எல்லாம் யாரு? பன்னிக்கறி விற்கிற கும்பல்கிட்ட மாட்டினுக்கிறேன் நான். எனக்கு தெரியாது. மாமியார் அந்த மாதிரிலாம் சூப்பராக மாட்டி விடுவாங்க என்ன. அந்த மச்சான் சொல்கிறான், உண்மையிலேயே நீங்கள் அங்கே இங்கே தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் தான். தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் தான். அப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னா, ஒழுங்கு மணி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போலீஸ் ஸ்டேஷன் போ, உள்ளுணர்வு சொல்லுது கிளம்பி போ. சிரிக்கிறியா தூங்குறியா? பெரிய பெரிய பாடி வந்து அதே மாதிரி நம்ம தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே, மற்றவங்களாம் பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, நானா தேடி போய் ஆப்பில் உக்காந்துக்கிறேன். இந்த உள் உணர்வு வந்து நீ இதுக்கு மேலே நான் ஸ்டாண்டாண்ட போகிறது இல்லை பாருங்க. எனக்கு அதிகமான, அதாவது எதை பண்ணக்கூடாதோ அதை தான் நம்ம பண்ணுறேன். பயந்துட்டு அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்மளுக்கு கொம்பு முளைச்சிடும். அப்புறமா பயந்துட்டேன்னா பயப்பட மாட்டேன், வரேன் அப்படின்ட்டு வர ஆள். இப்போ ஆண்டவர் சொன்னார், போக முடியுமானா நான் போவேன். ஒட்டுமொத்த ஸ்டாண்டை போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிது, எனக்கு என் மேலே கேஸை கொடுக்குது. அதுலேருந்து ஆண்டவர் பாருங்க, அது ஆமாம் கரெக்டு வந்துச்சு பாருங்க. ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நான் தான் பிரச்சனை, உண்மையை ஒத்துக்கிறேன்னு. நம்ம இடம் அவன் 1 பண்ணானா நான் 10 பண்ணுவேன். என்னை பார்க்காதீங்க, வெக்கமாகுது எனக்கு. அவன் 1 பண்ணான்னு வச்சுக்க 10 பண்ணுவேன். அவ்வளோ அடாவடி. நீங்கள் ஒன்றா போய் கேட்டு பாருங்க. அவனும் ஐயோ அவன் போனதே இப்போ தான் நிம்மதியாகிறன்றாங்க. அவன் போன பேர் தான் இப்போ நிம்மதியாக இருக்கிறான் அப்படின்றானுங்க. ஏன்னா இவன் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டான், இவன் அவிசுவாசியில். ஆனால் நான் கரெக்டாக நடக்கிற ஆள் தான், நல்லவன் தான். கொஞ்சம் நல்லா பாருங்களேன், நல்ல ஆள் தான். நான் நேர்மையாக நடப்பேன். நம்மளுக்கு எந்த குடி பழக்கமும் கிடையாது, சிகரெட் பழக்கம் கிடையாது, பாக்கு போடுற பழக்கம் கிடையாது, அன்சு போடுற பழக்கம் கிடையாது. இதெல்லாம் நம்ம ரூல்ஸில் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம அதெல்லாம், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் அவன் பண்ணுவான். அவன் எதனா ஒன்று சவாரி ஏற்றின்னு போயிட்டான்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா வர சவாரி எல்லாத்தையும் ஏற்றின்னு போயிடுவேன். அவனை 1 விட மாட்டேன். அவன் 1 பண்ணான்னு வச்சுக்க, நான் 10 பண்ணுவேன். அப்பா பாப்பானு, ஏய் என்னப்பா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. நீ பண்ணல, அதை நான் பண்ணுறேன், நீ பண்ண நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே இப்படி இருக்குது. என்ன பண்ணிட்டானுங்க, நான் ஒருத்தனை பூச்சி கொடுத்தேன்ல, இன்னொருத்தன் என்ன பூச்சி கொடுக்க வந்துட்டான். அவங்களும் கேட்டுனுக்குறாங்க, கேளுங்க. இன்னொருத்தன் என்ன பூச்சி கொடுக்க வந்துட்டான். ஸ்டேஷன் போயிட்டாங்க. நான் கத்தி எடுத்துக்கின்னு ஆட்டோவில் 2 பேரை போட்டுக்கின்னு என்னை வந்து வெட்ட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்க போயிட்டாங்க. போய் அவர் நல்லா பச்சை குத்தின வக்கீலை எடுத்துன்னு போயிட்டார். இட்டுன்னு போயிட்டு எஸ்ஐ கிட்ட போய் நின்று அவன் மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் சார், அவன் இந்தமாரி வரான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸு. நான் இனிமேல் ஆளே கிடையாது, நான் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் கத்தி வச்செல்லாம் சுற்றிக்கிறேன் ஆட்டோவில், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி அந்தமாரி எதுவுமே பண்ணல. ஒருத்தனை நான் ஜெயிலுக்கு அமுச்சிட்டேன், பூச்சி கொடுத்து ஜெயிலுக்கு அமுச்சிட்டேன்ல, அந்த காண்டில் பண்ணுறானுங்க. அவன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், போலீஸ்காரன் வந்து என்னை தேடுறான் ஸ்டாண்டில். உள் உணர்வு வேலை செய்யுது எனக்கு, அதை சொல்கிறேன். உங்களுக்கு வேலை செய்யணும்,
பிரச்சனையிலேருந்து, பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படணுன்னா கேளுங்க. என்ன பண்ணுறேன், என்ன உன்னை போலீஸ் தேடின்னு வருது அப்படின்னாங்க. அப்படியே ஒரு யூட்டர்ன் பண்ண ஆட்டோவை யூட்டர்ன் பண்ணி, என்ன பிரச்சனைனா உன் மேலே கம்ப்ளைண்ட் வருது, நீ என்னதுக்கு அங்கே போய் சண்டை போட்ட அப்படி. நான் எதுவுமே சண்டையே போடலையே, ஆள் எடுத்துன்னு வந்து அடிக்க வந்தியாம்மா, நான் எதுவுமே பண்ணலையே. சரி போலீஸ் வருது அப்படின்னாங்க. சரின்னு நான் என்ன பண்ணிட்டேன், போய் விசாரிக்கிறதுக்கு போயிட்டேன். அப்படியே ஏன் போலீஸுன்னு அவனுங்களுக்கு தெரியாது, நான் வந்ததா உண்மையா பொய்யா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பிடிச்சின்னு தான் போவான். சரி, அப்புறம் பார்த்தா யாரையும் ஓட்ட விடல, வண்டியை ஓட்ட விடலன்னு சொல்லிட்டு எல்லா யாருமே ஓட்டக்கூடாது அப்படின்ட்டானோ, எல்லாமே ஸ்டேஷன் ஆண்ட போயிட்டானு. இவன் வந்தாலே எங்களுக்கு தலை சம்பாதிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க ஒரு வக்கீலை வச்சு, இவன் ஒருத்தன் வக்கீலை வச்சுட்டான், இவனும் ஒருத்தன் வக்கீலை வச்சு ஸ்டேஷன் ஆண்ட போய் நிற்கிறானுங்க. எல்லாருமே சேர்ந்து என்னை பிடிச்சி கொடுக்குறதுக்கு, இவன் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுக்குறதுக்கு போயிட்டாங்க. நான் பாருங்கள், வேற ஒருத்தனா இருந்தால் என்ன பண்ணணும், பயந்து தானே ஓடணும். எனக்கு உள் உணர்வு சொல்லுது, தைரியமாக போ ஸ்டேஷன் ஆண்டன். என்ன சொல்லுது, ஸ்டேஷன் ஆண்ட போன்னு. என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினுக்கிறேன். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ரகு நீ போவாத, ஒன்றா அவனுக்கு என்ன சொல்கிறானோ அதை நம்பி உள்ளே பிடிச்சி போட்டுறானுங்க. வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வேணும், நம்ம என்ன ஆயிடுதுன்னு பார்த்துக்கலாம், வக்கீலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எம்டியாக போகிறேன். இவங்களை பேசின்னு இருந்தானுங்க, எனக்கு ஒரே பதட்டம், ஒரு மாதிரி ஆகுது. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் விட்டு நம்ம ஒரு ஒழுங்காக இருக்கலாம்னு பார்க்குறோம். இவனுக்கு எதாவது நம்மளை கொலை கேஸில் தான் நம்மளை உள்ளாமல் போகணும் போல இதுன்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சின்னு இருக்கிறேன். ஒரே டென்ஷனு. என் முகத்தை பார்க்குறானு, ஒரே என்ன ஒரு மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க ரெண்டு ஃப்ரெண்டு. நான் என்ன பண்ணேன், நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போயிட்டு எனக்கு சொல்லுது, உள்ளே போ, அங்கே போன்னு. ஸ்டேஷன் ஆண்ட ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஆட்டோ வச்சுன்னு போய் ஸ்டேஷன் எதிர்க்க விட்டு பார்க்குறேன். எல்லாம் என்னை பார்க்குறானுங்க, வந்துட்டாம்பா பிரச்சனை அப்படின்னு பார்க்குறானுங்க. பார்த்து என்னடா ஏன் அவன் போய் ஆளுங்களை வந்து வெட்ட போனியா, குத்த போனியா, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்து இப்போ வண்டி ஓட்ட உள்ள எல்லாம் போலீஸ் அப்படி எல்லாம் கதை கேட்குறீங்களா? கேளு. என்ன, நான் எதுவுமே பண்ணல, தலைவர்கிட்ட சொல்கிறேன், நான் துணைத் தலைவர், அந்த பொறுப்புலேருந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டானு. நான் எதுவுமே பண்ணல, அவனுங்க தான் போய் சொல்கிறான்னு அதை போய் நம்பினுக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல அப்படி. அவனுங்க நான் வரக்கூடாதுன்னு காண்டில் பண்ணுகிறானு, அதை போய் நம்பினுக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவனுங்களுக்கு விளங்குது, பண்ணலையா நீ அப்படின்னு. அப்புறமா என்ன பண்ணானுங்க, வக்கீல் வச்சானுங்க பற்றியா. நான் ஒருத்தனை ஆச்சு மண்டையை கீச்சிட்டேன் அந்த இடத்துலையே. வக்கீல் நான் அந்த மண்டையை கீச்சதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு ஒரு வக்கீல் எனக்கு ஒருத்தர் வச்சார். அவரை தான் கூப்பிட்டுக்கிறானு இவனுங்க பாருங்கள், தெய்வாதீனமா. அவர் வந்து பார்க்குறாரு, அண்ணா உங்களையா பிடிச்சி கொடுக்க இட்டுன்னு வந்தானுங்க. நோ கம்ப்ளைண்ட் நான் ரிமாண்ட் பண்ண போகிறானுங்க, நான் போனேன், ஏற்கனவே உன் மேலே காண்டில் இருக்கிறானுங்க போனான் அப்படின்ட்டான். சரி நான் என்ன பண்ணேன், அவன் சொல்கிறான் எதிர்க்கவே, நோ நீ முதல்ல கிளம்பு, உனக்குன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்க மாட்டேன், நான் இவங்க கூப்பிட்டு மாட்டேன் அப்படின்றான். சரி என்ன பண்ணேன், டக்குன்னு ஆட்டோ ஏற்றுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இவங்க நான் போனதுனால, நல்லா கேட்டுக்குங்க, தைரியமாக நான் போனதுனால, உள் உணர்வு சொல்லுது நீ போன்னு போனதுனால, அவன் என்னை பார்த்ததுனால, அந்த பையன் என்னை பார்த்ததுனால, அவனுங்க கேஸ் கொடுக்க வந்தானுங்கள, அவன்லாம் என்ன அவர் மேலாம் நான் பண்ண மாட்டேன், என்னை அமிச்சார். அந்த தம்பியை, அந்த வக்கீல் தம்பியை ஒருத்தர் அமிச்சார். அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. என்ன ராகு, நான் இல்லை பிரதர் நான் எதுவுமே பண்ணல, இவனுக்கு பொய் கேஸ் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொன்னால், சரி அவள் பார்த்து பார்ப்பல விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் சொல்கிறத கேளு அப்படின்னா. சரி நான் கிளம்பி போய் பண்ணால் நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது, எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கிளம்பி போயிட்டான் அந்த தம்பி. இவனுக்கு ஸ்டாண்டில் இருக்கிறவனா என்னை பார்த்தானுங்க. பக்கமே நான் வரல, கடவுள் இது மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துகிறார், இங்கே வரவே கூடாது. நல்லது, நீங்களாக என்னை அனுப்புகிறீங்கள, எல்லாம் நல்லா ஸ்டேஷன்லேருந்து என்னை அனுப்புகிறீங்க, நான் வரேன்,
இனிமேல் நான் வரமாட்டேன். நான் ஒரு பிளானாக போனேன். நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோம். ஒரு பிளானாக போனேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அவனும் ஒருத்தர் பச்சை குத்தின்னு வந்த வக்கீல் வந்துச்சு பற்றியா, பொய் கேஸ் கொடுத்தானே. ஏய், நீயே ஒரு அக்கிஸ்டி, நீ ஏற்றுன வரியா கேஸ் எடுத்துன்னு வரியான்னு சொல்லிட்டு அவனை ஜத்தி விட்டான். ஆனால் அவன் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்டாண்டுக்காரனுங்கிறானுங்க பாரு, அவனுங்க குத்துட்டு போனானுங்க நம்ம என் மேலே. அப்போ தான் நினச்சேன், நல்ல வேலை போனோமேடா, போனதுனால தப்பிச்சேமேடான்னு. அப்போது இந்த உள் உணர்வு வேலை செய்யுது. புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும் போது, ஆண்டவரோடு பழகும் போது, ஆண்டவரோட உறவில் இருக்கும் போது இந்த உள் உணர்வு சூப்பராக வேலை செய்யும். சில மீட்டிங் கூட பாருங்கள், நான் பிளானே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் போனேன். அற்புத விதமான வெளிப்பாடுகளையும் தேவன் சில காரியங்களையும் எனக்கு புரிய வச்சேன். எது நடத்துது? இப்போ கூட நீங்கள் வந்து உட்காந்து இருக்கிறீங்களே, ஆண்டவர் கொடுத்த உள் உணர்வு. அந்த உணர்வு தான் அழகாக வழி நடக்கும். பெரிய பெரிய ஆபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இது எங்கே இருக்குது இந்த உள் உணர்வு? மவுண்ட் ரோட்டில் இருக்குதா? எங்கே இருக்குது? எந்த எதில் இருக்குது? சூப்பர், நல்லா கவனிச்சுக்கிறது. இதில் இருக்குது. சமந்தா வேதா என்ன இருக்குது ஆவியில்? நல்லா சத்தமாக சொன்னாதான் கேஎஃப்சி. அவங்களுக்கு நான் ட்ரைன் பண்ணுறேன், புரியுதுங்களா? அவங்களையும் விடக்கூடாது, இப்போவே சொல்லி கொடுத்தாதான். இந்த உள் உணர்வு அற்புதமான ஒன்று. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். பெரிய பெரிய ஆபத்தில் அந்த சத்தம் நம்மளுக்கு உள்ளேருந்து வரும், அந்த உணர்வு சொல்லும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்களே, என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க. மனுஷங்க பார்க்குற அந்த காட்டுற அன்பு வந்து நிரந்தரம் கிடையாது. கர்த்தர்கிட்டேருந்து காட்டுற அந்த அன்பு நிரந்தரமான. அவன் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறான். நம்ம சுற்றி வேலை செய்கிற இடத்துல நம்ம வீட்டுக்காரு, நம்ம பொண்டாட்டி, நம்ம மாமியார் மாமனார், நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற கேஸு. இதுங்க எப்படி நம்மளை லவ் பண்ணும்? தொடர்ந்து வேற லவ் பண்ணோமா அவங்கள? எப்படிங்க நடக்கும்? ஹலோ, இப்போதான் புரியுதுல்ல? உள் உணர்வு இப்போதான் உங்களுக்கு காட்டுது போல. தொடர்ந்து யாரும் நம்மளை வந்து எல்லாருமே அந்த பிசாசுனுடைய அந்த வஞ்சகத்திலையும் விழுந்த மனது இருக்குது. எல்லாருமே அந்த சுயநலன்னு ஒன்று இருக்குது, உள்ளே பிடிச்சிருக்குது. நீங்கள் வெளியே நீங்கள் யார்கிட்டனா ரொம்ப நம்பினீங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஹலோ, அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை. ஆமென். மனுஷங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உனக்கு இல்லையா பிரச்சனை? அதே மாரி தான் கண்ணாடியை பார்க்குற மாதிரி அவனை பாரு. இதுவும் என்ன பண்ணுது? ஏகப்பட்ட சொட்டை வாங்கின கேஸு. அதுக்கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியாது. அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ வந்து இருக்கிறதுனால தப்பிச்சிங்க நீங்கள். இது தெரிஞ்சிருக்குமா? வீட்டில் உட்காந்துருந்தா மீனாட்சி சிஸ்டர் நல்லா தலையாட்டுறேன், அடுத்த வாரம் நல்லா கண்டிப்பாக வந்துடுங்க. சரியா? தலையாட்டுறவங்களை விடவே மாட்டேன். இது தெரிஞ்சிருக்குமா? வீட்டில் இருந்தால் உள்ளே பிரித்து மேஞ்சி காட்டுறேன். போட்டி இது, ஈரல் இது, கிட்னி இது அப்படின்னு இந்த மாதிரி பிரித்து காட்டுறேன், டீசெண்டாக காட்டுறேன். ஆண்டவனுடைய வார்த்தை போய் இதெல்லாம் டிவைட் பண்ணுது, பிரித்து காட்டுது. இந்த மாதிரிலாம் இருக்குதுமா உனக்குள்ள. மனசு சரியில்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஆமென். உணர்வு அப் டவுன், அப்பு. திடீர்னு உணர்வு நல்லா இருக்கும், திடீர்னு டவுன் ஆகிடும்.
இருக்கும். நல்லா நல்லா சந்தோஷமா இருக்கும். திடீர்னு அப்படியே ஸ்வைன்னு இறங்கும். இது உணர்வு. அதை நம்பக்கூடாது. அது மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவான்னு தெரியாது. உணர்வை நம்பக்கூடாது. நிறைய பேர் என்ன தெரியுமா, இந்த உணர்வு தான் பெண்களாகிய உங்களுக்கு ரொம்ப, நான் வேற ஆண் ஒரே ஆள் மாட்டின்னு மொழிகிறேன். உங்களுக்கு 5-6 பெண்கள் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் உணர்வில் அதிகமாக வசப்படுற ஆள். உங்களுக்கெல்லாம் ஏன் நாடகம் பிடிக்குது, படம்லாம் பிடிக்குது தெரியுமோ? சொல்லித்தரேன். வேதா எங்கடா அந்த கத்தி? ஏன் நாடகம் ஒரு காரியத்தை பார்த்தா உங்கள் மனது ஆம்பளைங்க மனதை விட ரொம்ப ஷார்ப்பானது. பெரும்பாலும் லேடிஸ் தான் அதிகமாக படிப்பறிவில் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆம்பளைங்க தான் அதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றீங்களா? நீ பார்க்குற பற்றியா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாகுது. இந்த மனது இருக்குல்ல, மைண்டு, ஆத்மாதில் ஆண் பெண்ணுக்கு இந்த ஒத்த சொல்லி தானே வரும். எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன். மைண்டு ஆண்களுக்கு வேற மாதிரி, பெண்களுக்கு வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் ஒரே ஒரு சைட்டில் கண்ணு வரைகிறேன், நல்லா இல்லைன்னா என்னை கோச்சிக்காதீங்க. காளி ஆத்தா மாரி இருக்கும் 2 கண்ணு வரைஞ்சா, அதனால வரையில. இந்த ஒரு சைட்டில் 9 காரியத்தை பார்ப்பீங்களாம். ஒரே சைட்டில் 9 விதமான காரியங்கள் உங்களுக்கு உள்ள அப்சர்வ் ஆகும். அதனால தான் ஏவாள் என்ன பண்ணான், இப்படி போகும்போதெல்லாம் அந்த பழத்தை பார்த்தான், இப்படி போகும்போதெல்லாம் அந்த பழத்தை பார்த்து. ஆம்பளைங்க இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுவாங்க. பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கிறாரு, ஏதோ ஒன்று இருக்கிறாரு. கரெக்டாக பாரு, பார்வைக்கு அதை படிப்போம். ஏன் நான் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு விட்டு உங்களை விடுதலை பண்ணிடுறேன். ஏன் ஆதாம் கிட்ட வந்தான், ஏவாள் கிட்ட வந்தான்? நாலாவது வசனம் 3:4, ஆதியாகமம் 3:4, பக்கம் 3. அதையும் சொல்லணும் உங்களுக்கு. அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, 5வது வசனம். எடுத்துட்டீங்களா? இன்னும் தெரியுங்களா? பைபிளில் பாருங்க. ஃபோன் நாட் அலோட். ஓகே, டக்குன்னு எடுத்துட்டீங்களா? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் டொயின்னு திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது ஸ்ரீயானவர், இது பாருங்க, மேட்ரு வருது பாருங்க. அப்போது ஸ்ரீயானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கொடுத்தால் புசித்தான். கட்சி கொடுத்துட்டா போல. என்ன பார்க்குறோம்? பார்வை இருக்குதா? பார்வை இருக்காங்க. பார்வைக்கு இன்பமும் இருக்கா? 6வது வசனத்தில், அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு. இப்போ நம்மளுக்கு இப்படி சொன்னா
புடவையை பார்த்துட்டீங்க, ஒரு சுடிதாரை பார்த்துட்டீங்க, நல்லா கல் வச்ச நெக்லஸாக பார்த்துட்டீங்க. பார்க்கும்போது ஒரு சைட்டு ஆம்பளைங்களுக்கு வேற, ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படியே உள்ளே போயிடுவீங்க. அதை வர்ணிப்பீங்க வேற. இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி வச்சுக்கிறோம், இத்தனை கல் இருக்குது, இந்த டிசைனில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசுவீங்க. தொணன்னு பேசுவீங்கல்ல, அப்படி தானேங்க? இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன் பார்த்தீங்களா? அப்படி தானே பேசுவீங்க. பேசுறீங்கன்னா இவ்வளோ வர்ணனை உள்ள இருக்குது, மைண்டில் இருக்குது. அப்போது இந்த 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 மைண்ட் அட்ராக்டிவ் ஆகுதுல்ல, அதை தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா வேற விதமாக யூஸ் பண்ணுறோம். நம்ம காலையில் பார்த்தல அழியாத அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அப்படின்னு முக்கியமாக சொல்ல போகிறாங்க. பூச்சி ஃபோனை ஃபஸ்ட்டு இங்கே வருவங்க இடம்லாம் ஃபோனை வாங்கி இங்கே வச்சு பார்க்குறது பைபிளில் கவனிங்க. அந்த மைண்ட் வந்து 9 விதமாக பார்க்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க உங்களுக்கு. ஏன் பெண்கள் அதிகமாக நாடகத்தை பார்க்குறேன், சினிமா பிடிக்குது, மற்றது சுத்ததெல்லாம் பிடிக்குது அப்படின்னா கவனி. இப்போ நடிக்கிறாங்கள நடிகர்கள், சினிமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னன்னு சொல்றாங்க? அதை சினிமாவை கலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆர்ட். சினிமா என்னது? அது ஒரு கலை. வண்டிங்களா? வாங்க வாங்க, முக்கியமான கவனி. சினிமா ஒரு கலை. என்ன கலை தெரியுமா? இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த உணர்வு. உள்ள இருக்கிற உணர்வை இந்த சரீரத்தில், இந்த உடம்புல உள்ள இருக்கிற உணர்வை வெளியே எடுத்துட்டு வந்து காட்டுறது தான் கலை. அழுகிறது, சிரிக்கிறது, கோபமா இருக்கிறது, வசீகரமாக பார்க்கறது, அப்படியே அப்படியே காதலை வெளிப்படுத்துறது, இந்த மாரிலாம் ஒரு இதெல்லாம் இருக்குதுல்ல, கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அதில் அந்த பாட்டில் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மூஞ்சியில் காட்டும். அந்த சாவித்திரியா என்னது அது பேர் என்னம்மா? சார் நேத்த படம் சரோஜா தேவி வேற மீனியா, அது நல்லா டான்ஸ் ஆடும் அப்படின்னு சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ நான் பழைய ஹீரோயினி தான். கவனிங்க நல்லா. அந்த அந்த நவ நவ என்ன பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பழைய ஹீரோயினி தாம்மா. சிவாஜி என்ன செத்துட்டாரு? அம்மா விடுங்கம்மா, உங்ககிட்ட போய் கேட்டோம் பாரு, சினிமாவும் தெரிய மாட்டேது, பைபிளும் தெரிய மாட்டேது. அதில் வந்து அந்த ஆக்டிங் எல்லாம் வெளியே காட்டுவாங்க. அந்த அம்மா பார்த்துக்கிறீங்களா? உடனே நான் வாட்ஸ்அப்பில் அந்த அந்த பாட்டை அனுப்புகிறேன், கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்களே, அதில் காட்டுவாங்கல்ல, அந்த கோபத்தை காட்டுவாங்க, அன்பை காட்டுவாங்க, சிரிப்பை காட்டுவாங்க, என்னென்ன ஒரு உணர்வு இருக்குதோ அந்த 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 உணர்வெல்லாம் வெளியேற்றுன்னு வந்து காட்டுவாங்க. நடிகண்டா நடிகண்டா அப்படின்றாங்களே, அது என்னது? அது அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வுகளை இந்த சரீரத்தில், இந்த முகத்தில், இந்த கண்ணில், இந்த வார்த்தையில், இந்த பேச்சில், இசையில், இதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்த உணர்வை இந்த சரீரத்தில் என்ன பண்ணுறாங்க? நடித்து காட்டுறாங்க. அதனால தான் பேன்னு உட்காந்து பார்க்குறது.
அப்படி வீட்டுக்காரர் கேட்டுன்னு இருப்பார், தோசை கேட்டுன்னு இருப்பார். இது என்ன பண்ண, தோசை கல்லோட வச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க டிவியை. அம்மா எத்தனை வாமா அப்படின்னா உள்ள போயிட்டு இருக்கும். என்னது உள்ள போயிட்டு இரு வர்றேன் இரு. என் ஒய்ஃப் அந்தமாரி இல்லை, அந்தமாதிரி பார்க்காதீங்கன்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வி ஆஃப் பண்ணிட்டு கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நடிகண்ட அந்த உணர்வு அப்படியே எடுத்துன்னு வந்து வெளியே காட்டுறாங்க, இந்த சரீரத்தில் காட்டுறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ராக்ட் ஆகும். இப்போ தான் புரியுது நிறைய பேருக்கு, ஏன் நம்ம வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துனுக்குறோம் நாடகத்தை, ஃபாலோ பண்ணிக்கிறோம் அந்த நாடகத்தை. அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால தான் நெக்குலாம் உட்காந்து எனக்கு தெரியுன்ற மாதிரி பார்த்துனுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த ஏன்னா நீங்கள் உணர்வில் கொஞ்சம் வீக் இல்லை, ரொம்பவே வீக்கு. ஏன்னா அந்த 9 தினுசான காரியங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால அப்படியே போய் உக்காந்துறீங்க. புரியுதா? நாடகம், படம், மற்ற பொருளுங்க எல்லாமே நீங்கள் நல்லா ஆசைப்படுறது. யாருன்னா ஒருத்தர் காரை ஏற்றுன்னு வந்துட்டாருன்னா பேன்னு பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ வசதியில் ஒரு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா நிற்கணும், இல்லைன்னா நம்மளே மதிக்க மாட்டேங்க. நீங்கள் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களாம் போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா நம்ம கேமரா முன்னாடியே நிற்கிறோம், உங்கள் முன்னாடி நிற்கிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுனா தான் நம்மளே கொஞ்சம் மதிப்பீங்க, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் உங்கள் கண்ணுக்கு. ஏன்னா அட்ராக்ட் ஆகுறீங்க. அப்போது இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம், 3 விதமான ஆட்களில் நீங்கள் இந்த 9 விதமான சைட் இருக்குதுல்ல, அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேதத்துக்கு கொடு. அதனால தான் சொல்கிறாரு, எடுத்து வாசிப்போம். பேதுரு 1 பேதுரு முடிச்சிச்சு. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது அந்த வசனங்க இருக்குமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு, வாடகை புருஷருக்கு கிடையாது, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களானால், புருஷன்காரன் அடங்கலை, ஒரே மொட்டாட்டம் பண்ணுகிறான் அப்படின்லாம் இருக்கிறாங்களே, அந்தமாரி ஆள் எப்படி எப்படி ஆண்டவருக்குள்ளே வருவான்? பயபக்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து பேதமையின்றி, நீ அவனை உபதேசிக்கவே தேவையில்லை, ஆண்டவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, உன் கற்புள்ள நடக்கையை பார்த்து திருந்திடுவான். ஹலோ, இன்னொன்று போட்டுக்குது, தலை வராதன்னு போடல, இங்கே போட்டுக்குது மயிரை பின்னிதல். ஏமா நான் அசிங்கமாக பேசலை, அங்கே போட்டுக்குது மயிரை பின்னி பொன்னாமரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான. சொன்னல, ஏன் நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் இயல்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு வச்சு நல்ல விஷயத்துக்கு வச்சுக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? புறம்பான அலங்கரிப்பு. இந்த சரீரத்துக்கு ஏன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, ஏன் ரொம்ப கவனத்தை செலுத்துறீங்க? ஏன்னா இந்த 9 சைடு உங்களுக்குள்ள அதிகமாக வேலை செய்யுது. புரியுதுங்களா? இந்த மனது அதிகமாக உங்களுக்குள்ள வேலை செய்யுது. அதனால தான் பாருங்கள் சொல்கிறாரு,
புறம்பான அலங்கரிப்புனா வெளியே இருக்கிற அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எங்க போச்சு இது? இது எங்க இருக்குதுங்க? வெளியே வருகுது. இப்பதானே கத்தி வச்சு கீச்சு கீச்சு காட்டினேன். உள்ள இருக்குது. அதுல அலங்காரம் வேணுமா? ஹலோ, அங்க அலங்காரம் எப்படி பண்றது? டைம் ஆயிடுச்சு. உங்களை மேக்கப் பண்ணி அனுப்பலான்னா டைம் ஆயிடுச்சு. சொல்றாரு, ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதனால நிறைய செயின், நெக்லஸ் இதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, அதுவும் முக்கியம்தான். அதை விட அதுவும் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு தப்பாக எடை போடக்கூடாதுல்ல. ஒன்றும் இல்லாதவன், ஒன்றும் இல்லாத கேஸு, அவளுக்கு வேற ஒன்றுமே இல்லை, எப்படி வருது பாரு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் நகைங்களாம் நான் கடன் வாங்கி போட்டு போவாங்க. இப்போ யாரும் தருது வேற இல்லை, ஏன்னா விலை அதிகமாக போச்சு. போயிட்டு வந்து தொலைஞ்சிச்சின்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா வெளியே இருக்கிற அலங்காரம் வந்து டெம்பரவரி, தற்காலிகமானது. உள்ளான அலங்காரம் சொல்லுங்க, உள்ளான அலங்காரம். நீங்க சொல்றது எனக்கு நல்லா காது இருந்தா தானே போட்டுன்னு வர்றதுக்கு. நாங்களே இல்லாம வந்தோம். சரி, இல்ல இதையாவது கொஞ்சம் அலங்காரமா வைங்களேன். உள்ளான அலங்கரிப்பு எது? குணம், சுபாவம். இந்த இருதயத்தில் நிறைய சுபாவங்கள் இருக்கு. அதை அடுத்த வாரம் நான் காட்டுறேன். இன்னும் டீப்பாக உள்ள போவோம். நிறைய பேர் வராதனால என்னால் நிறைய சிறிய காரியங்கள் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சொல்லன்னு வேற மறுபடியும் எடுத்துன்னு போக போறீங்களான்னாதீங்க. இன்னும் இருக்குது. என் ஒய்ஃபுக்கும் இதில் நான் கற்றுக் கொடுக்குறேன். அவங்களுக்கும், மேடம், பாஸ்டர் அம்மா, இவங்கள மாதிரி எங்கெங்கே பார்த்துட்டு மறுபடியும் தனியாக எப்படி ஆடுறேன் கேட்குதா? கவனிக்கலைன்னா ஒரு நாள் வரைஞ்சி காட்டு, இது உள்ள மொத்தம் 9 காரியத்தை எழுதி காட்டுன்னு. இப்போ டக்குன்னு அழிச்சிட்டு எழுதி காட்ட ரொம்ப தலையாட்டினா இவ்வளோ காரியங்கள் இருக்கு பாருங்க. இவ்வளோ காரியம் தெரிஞ்சுக்கணும். நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ இந்த இருதயத்தில் உள்ளான அலங்கரிப்பு, அதில் அழகு தேவை, அதில் வந்து வசீகரம் தேவை, அதில் வந்து மற்றவங்க கிட்ட பேசும் போதும், மற்றவங்க கிட்ட பழகும் போது அந்த அழகை பார்ப்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்கள் முகத்தை பார்க்கும் போதே ஒருத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க, தெரியுங்களா? அந்த சாந்தம், அந்த அமைதல், அந்த இதுவே வந்து உங்ககிட்ட இருக்க விரும்புவாங்க. உங்ககிட்ட உங்களோட நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ள விரும்புவாங்க. ஏன்னா தேவனுடைய அன்பு, அந்த சுபாவம், அந்த இரக்க குணம், அந்த கிருபையின் உள்ளம், அது உள்ள வந்து உங்களுக்குள்ள ஒட்டுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவீங்க. நீங்கள் பேசும்போது ஓடியாந்துருவாங்க. இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற மாரி பேசுகிறேன். ஏற்கனவே நான் இப்படி தூக்கும் போது அவங்கள அடிக்கிற மாரி, என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு அந்த அம்மா போகும்போதெல்லாம் என்ன பட்டார் பிட்டுன்னு வைப்பாங்க. நீ இனிமேல் பண்ணக்கூடாது. இப்போ நான் பேசுகிறதே வந்து எனக்கே தெரியுது, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பாக பேசுகிற மாதிரியே இருக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது ஆத்தும ஆதாயம் நடக்கும். ஆமென். ஒன்று இருக்குது, பேசினாலே குடும்பம் ரெண்டாயிடும். ஒரு வார்த்தை ஒன்று பேசினாலே முடிஞ்சது கதை. என்ன பேசணுமோ எத்து வச்சுன்னு பேசுவாங்க. இதை பேசினா தான் அந்த குடும்பத்தில் ரெண்டாகும் அப்படின்னு. அந்த மேலே ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், இதை பேசினா இந்த ஆள் வருவார், இந்த ஆள் ரட்சிக்கப்படுவார், இவருக்கு வந்து இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ டேலண்ட் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த 9 காரியங்கள்
நான் டம்மி பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இல்லை தெரியுமா? ஒன்று ஒன்று சொக்க தங்கம் வைடூரியங்க வர்றது எல்லாமே தெரியுமா? ஒரு ஒரு லேடிஸும் பாலியாங்கிச்சோ வந்து பெரிய உலகத்திலே பெரிய சபையை வச்சிருக்கிறார். அவருடைய சபை பெருகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் தான். ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. காலையில் வரல நீங்கள் நீங்கள் 2 பேர் பெண்களை பற்றி சொன்னேன். போகும்போது அவங்கக்கிட்ட கேட்டுன்னு போங்க. சொன்னால் அது வேறு டைம் ஆகிடும். முறைச்சி முறைச்சி பார்த்து எப்போ நான் எதனா சொல்லிட்டா தவிர வர என்ன சொன்னேன்? உங்களை தான் நான் கேட்குறேன். அழுவுறதை பற்றி சொன்னேன். அழுதுனே உட்காந்துருக்குது, அது வேற. ஆனால் கண்ணீரை தொடச்சிட்டாங்க, தான் யாருன்றதை நிரூபிக்கிறதுக்கு சூப்பராகிடுவாங்க. அதை காலையில் ஒரு மாதிரி சொன்னேன், திரும்ப சொன்னால் டைம் ஆகிடும். நான் எடிட் பண்ணி ஒன்றா உங்களுக்கு தனியாக கிளிப்பிங் அனுப்புகிறேன். இதில் வேறு மைக்கு வேறு ஒர்க் ஆகலை. என் ஃபோன் இருக்க பழசாயின்னு போகுது. கேட்குற சவுண்டே சரியாக கேட்கல. காலையில் ஊற்று கேட்டுக்கிற நான் பேசுகிறது எனக்கே புரியல. ஒரு மாதிரி இறைச்சல் சவுண்டு கேட்குது. சொருவரை பின்னு இருக்குதுல்ல, அது விட்டுச்சு. அது சரியில்லை. இப்போ அதை மாற்றணும். ஓகே, இப்போ பேசுகிறது நல்லா கேட்குதான்னு கூட எனக்கு தெரில. அதனால தான் செக் பண்ணேன் ஆரம்பத்தில். ஓகே, எழுந்து நிற்போம். 9 மணி வரைக்கும் உங்களை ஊற விட்டேன் வேறு. சரிடா? அப்போ வயர் எடுக்கும்